பரலோக தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களோட பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு எப்பொழுதுமே நம்ம எப்படி நடக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தா ஒண்ணு பார்க்காத ஒண்ணு நடக்கக்கூடாது இல்ல. அம்மா அப்பா பார்த்தா பிள்ளைகள் ஒரு மாதிரியே நடப்பாங்க. அம்மா அப்பா கண்டு பார்வையில அது பார்வை மறைஞ்சிச்சுன்னா வேற மாதிரி நடப்பாங்க. சில நேரம் ஹஸ்பண்டுடைய பார்வையில ஒய்ஃப் என்ன செய்வாங்க, பயந்து நடப்பாங்க. அவங்களும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷி தான். எதுக்கு பயந்து நடக்குது? தப்பு இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அப்படிதானே? கணவனுக்கு பயந்து நடன்னு சொல்லல, அன்பு செலுத்து கீழ்ப்படிந்து நடன்னு சொல்லியிருக்கிறார். எதுக்கெல்லாம் கீழ்ப்படிக்கணுமோ கீழ்ப்படிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கீழ்ப்படிய முடியாட்டா கூட கொஞ்சமாவது ஹானர் பண்ணலாம் இல்ல. ஒரே ஒரு தடவை தான் உயிர் வாழ போறீங்க, அதுக்கு என்ன செய்யலாம்? இருக்கிற வரைக்கும் உங்க புருஷனை நீங்க கனம் பண்ணி வாழ்ந்தா அது ஒரு பிள்ளைகளுக்கு எக்ஸாம்பிள். நாளைக்கு பிள்ளைகள் என்ன செய்யும்? கல்யாணம் பண்ணும்போது அது தன்னை கனவுல கனம் பண்ணி வாழும், அப்படிதானே? அதுக்கு பார்க்கறதுக்கு நீங்க தான். ரெண்டாவது டீச்சர்ஸ், மூணாவது சபை. இதெல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். பெண்கள் மூலியமா தான் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஜென்ஸ் முன்னாடி சொல்ல முடியாது, பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. அப்போ எப்பொழுதும் பயந்து இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சிலதெல்லாம் பார்க்க போறோம். ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? எப்போதும் பயந்து இருக்கணுமா? யாருக்கு பயப்படுறோமோ தெரியாது. தேவனுக்கு மட்டும் என்ன செய்யணும்? எப்போதும் பயந்து இருக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் கிடையாது, பார்த்து 2 நாள் தலை காமிச்சு போயிடலாம், அப்ப கிடையாது. எப்போதும் பயந்து இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப பாக்கியம் சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம அதை தான் பார்க்க போறோம். நீதிமொழிகள் 28:14 வசனத்தை வாசிக்கும் போது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேலையிலெல்லாம் தியானம் பண்ணி முறையிடுகிறேன் தாவீது சொல்றாரு பாருங்களேன். ஏன்னா அந்த பிசாசு என்ன செய்யாது, ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்கவே எடுக்காது. அதுக்கு நம்ம தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்ல. இரவெல்லாம் ஜெபிக்கிறவங்க வேணும்ன்றாரு ஆண்டவர். கடைசி காலத்துல இரவுலயும் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கணுமா. நெகமியா காலத்துல பாத்தீங்களா? நெகமியா காலத்துல இரவுலயும் என்ன செய்யணும்? பகல் மாறு ராமாறு வேலைக்கு ஆட்களை அப்பாயிண்ட் பண்ணார். இந்த கிறிஸ்துவின் பணி ஆண்டவருடைய ஊழியத்துல என்ன செய்யணும்? அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசு புதுசா ஆட்கள் வேணும். நம்முடைய ஊழியத்துல நம்ம ஜெபம் முடிஞ்ச அளவு பண்றோம் தான், எப்படியோ பண்றோம். ஆனா இது பத்தாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்த கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, என் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். ஆனா என்ன செய்யணும்? நீ இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டே இருந்து சொன்னாரு. சில பேர் நினைப்பாங்க, இது ஜெபம் தான் பண்ணுது, வேற என்ன பண்ணுது, வீட்டுல சமைக்கிறதுல நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் என்ன சொல்றாரு? இந்த ஜெபம் பத்தாது, இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டே. இதுக்கு நடுவுல போன் கால் வந்தா கோவம் தான் வரும். சில நேரத்துல ஒரு தடவை பேசலாம் ஒரு மனுஷங்கிட்ட, அவ்வளவுதான். மனுஷங்கிட்டயும் கொஞ்ச நேரம் பேசலாம். எப்போதும் பேசிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நம்ம பாட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு சொல்றாங்க பாரு, அப்படியே சொன்னதையே சொல்லும். நேற்று அப்படிதான் ஒரு மெசேஜ் எடுத்து தெரியாம பிரஸ்டுமோ போட்டேன். அது எதுக்கோ போட்டா அங்க போயிடுச்சு. புரியல சாரி இருந்து. சரி, அதுதான் கம்ப்யூட்டர் மூல, அதான் அதுல பண்ணி வச்சிருப்பாங்க. மனுஷனா இருக்க போறான், நம்ம ஏதாவது ரீசன் சொன்னா பார்த்துட்டே இருந்தேன். ஏதாவது ஆஃப் பண்ணி போட்டேன். நீ பாட்டில் போட்டதே போட்டு அது ஒரு 10 தடவையாக போட்டு, சாரி எனக்கு புரியல. சரி, உனக்கு எங்க புரிய போகுது? நீ என்ன மனுஷனா தான் உனக்கு புரியும், நீ தான் கம்ப்யூட்டர் ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம இருந்துட்ட பாருங்க. சில நேரத்தில் அப்படிதான் இருக்க வேண்டியது. ஒருத்தர் காலை ஃபார்வர்ட் பண்ணிட்டு பேசாம இருந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கலாமா தோணும். ஏன்னா நம்முடைய எதிராளி என்ன செய்யறா, தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் என்ன செய்யறானா, வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு ரெஸ்டே கிடையாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? ரெஸ்டே எடுக்கக்கூடாது. அவனை ஓட விரட்டுறதுல அவன் தீவிரமா இருக்க வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா, தனிப்பட்ட நபருக்கு விரோதமா பிசாசு எப்படி போராடுறோமோ அப்படி போராடுறோம். ஊழியக்காரங்களுக்கு விரோதமா, ஊழியக்காரிகளுக்கு விரோதமா. அதனால்தான் 2 நாள் குறைஞ்சது 1.5 நாள் ஊற போட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? அரிசியை ஊற வச்சு சமைச்சோம்னா நிறைய வரும். பார்த்துருக்கீங்களா? குவான்டிட்டி நிறைய வரும். பாருங்க, ஊற வச்ச சாதம் என்ன செய்யும்? நிறைய வரும். வீட்டில் இவ்வளோ டம்ளர் அவ்வளோ போட்டா 2 நாளைக்கு சாப்பிட முடியும். மத்தியானம் ஒரு வேளை தானே சாப்பிட்றோம், 2 நேரம் சாப்பிட முடியும். பார்த்தீங்கன்னா அது மாதிரி தேவ பிரசனத்துல ஊற போடணும். நம்ம நல்லா ஊறிடணும்.
நல்லா ஊறிட்டனா நம்ம குவான்டிட்டியே அதிகம், குவாலிட்டியும் ரொம்ப அதிகம். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மி தான், ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்ததுனால பார்த்து பயந்தாங்களாம். இன்னைக்கு நம்ம அப்படி குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறோம். இது நரம்புறதுக்கு ஆட்களை கொண்டு வரணும். இந்த வருஷம் போல 250 பேர் பெண்கள் ஊழியத்திலையும் அப்படிதான் வரணும். மற்ற நாட்களே 250 போதும், இந்த வருஷத்துக்கு அது போதும் நான் நினைச்சிருக்கேன். அப்படி வந்தா 2 சர்வீஸா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தானே பெருமை. இந்த மாதிரி சிஸ்டர் எங்க போய் பெருமை காட்டுறது? உங்களுக்கும் பெருமை தான். எங்க ஊழியத்தை இப்படி வளர செய்தார். நாங்கள் தூக்கி போடப்பட்டோம், வெட்டி விடப்பட்டோம், துரத்தி விடப்பட்டோம், என்னை பழுகவும் பெருகவும் பண்ணினார். ஹல்லேலூயா. தேவைகள் பெருக 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 கர்த்தரை கரம் விரிச்சுட்டே போகும். ஏன்னா அவர்கள் நம்ம என்ன சம்பாதிக்க போறோமா, என்ன பண்ண போறோம்? ஒண்ணு இல்லை. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு ஒரு கல்யாணத்துல தான் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு வந்தேன். கணவன் மனைவி 2 பேரையும் இப்படி ஜெபிச்சேன். ஆண்டவரே, இவர்கள் யாரு? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சத்துரு துரத்தினாலும் சரி, கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்கிற சாட்சி யார் கையில இருந்து வரணும்? நம்ம எதிராளி கையில இருந்து வரணும். அவங்க என்ன அமையல செய்யணும்? பிசாசு என்ன சொல்லணும்? போய் எவன்கிட்டே போய் சொல்லணும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு விரோதமா ஒன்றும் செய்ய முடியாது. தோண்ட தோண்ட துறவுல தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். அதனால என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆசிச்சுக்கலாம் முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென், ஹல்லேலூயா? உங்களை என்னையும் என்ன செய்ய முடியாது? நான் ஸ்டாப் பிளஸிங் தான். நான் ஸ்டாப்பாக நம்முடைய தேவைகள் பிளஸிங். நான் கோடி கோடி சொத்தெல்லாம் நான் கேட்கல. எனக்கே இது ரொம்ப அவசியம் தான் நினைப்பேன். ஏன்னா பணம் பெருகுனா திங்கிறவங்க மட்டும் பெருகிறது கிடையாது, நமக்குள்ள பெருமையும் பெருகுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற அன்னைக்கு இருக்கிற தாழ்மை கொஞ்சம் உயர்ந்து வரும்போது இருக்கவே இருக்காது. சுகவீனமாய் இருக்கிற நன்றியர்கள் உள்ள இருதயம் சுகம் இருக்கும் போது இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு சிங்கிள் வீடு, சொந்த வீடு கொடுத்துட்டா போதும், கையில பிடிக்கவே முடியாது. ஒரு சிலர் அப்படியே மறந்துட்டே இருப்பாங்க. எந்த வீடோ வாசலோ கோடி கோடி சொத்துக்களோ அழகோ இளமையோ வாலிபமோ எதுவுமே நிரந்தரமே கிடையாது. இந்த நிலையற்ற உலகத்துலதான் வாழ்கிறோம். பாருங்க, கர்த்தரை வார்த்தை என்ன சொல்லுகிறது? எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அந்தி சந்தி மத்தியான வேளையில பயந்திருக்கிறவன் பாக்கியவான். உயர்விலையும் பயந்திருக்கிறவன், தாழ்விலையும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். கூட்டத்தில் இருந்தாலும் பயந்திருக்கிறவன், தனிமையிலா இருந்தாலும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஆனா இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் இருக்கிறான் பாத்தீங்களா? நான் நினைச்சேன் காலில் ஜோம் பண்ணிட்டோம்ல, ராத்திரி ஜோம் பண்ண போறோம். இதுக்கு இடையில என்னத்துக்கு தேவ பயம்? நமக்கே கன்ஃபெஷன் இருக்கு. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இருக்கு. நான் என்ன கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைப்பாங்க? வாரத்துக்கு ஒரு நாள் கன்ஃபெஷன். நான் கூட ஆசையா இருக்கும் போது அப்படிதான் நினைச்சேன். வாரத்துக்கு ஒரு நாள் சாமியார்கிட்ட போய் சொன்னா போதும். போய் 10 தடவை சொன்னேன். போய் தான் நிறைய சொல்லுவோம் எல்லாருமே. ஏமாத்துறதெல்லாம் கூட கொஞ்சமா தான் ஏமாத்துவோம். சின்ன பிள்ளைங்க தான் என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மா கண் பார்வை போச்சுன்னா அப்படியே கொஞ்சம் அவங்க என்ன அப்படி இழுத்து பிடிச்சி முடியத்தை பிடிச்சி வச்சிருந்தா அங்க போனாடு அப்படியே பூசாயிடும். அப்படித்தானே? அவங்க பாவடையெல்லாம் உயர்த்தி கட்டி விடுவாங்க. காலெல்லாம் தெரியும், வெக்கமா இருக்கும். அப்படிதான் போனோம். அப்போனா அப்படின்னா போதும், கீழே இறங்கிடும். அதே மாதிரி இப்ப நிக்கவே மாட்டேன், கீழே தான் நிக்குது. இந்த மாதிரி சின்ன பிள்ளை தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் வாங்குவாங்க. அம்மா அப்பா ஓவரா டைட்டா பிடிக்க பிடிக்க பிள்ளைங்க டைட்டால அப்படி போனோன்னு யூஸ் பண்ணி இறகுகளை பிரிச்சு பறந்துருவாங்க. என்ன செய்வேன்? சிறகு இல்லாமலே பறக்கிறேன். சிறகு வீட்டுல தானே கட் பண்ணி இருப்பீங்க, அப்படி போனோன்னு கவனிச்சுக்கிறேன். நம்ம பிள்ளைகளை அப்படிதான் ரொம்ப ஓவரா டைட்டும் பண்ணக்கூடாது, ஓவராவும் என்ன செய்யக்கூடாது, அப்படியே அவுத்து போட்டுருவா. அவங்க தான் சொல்லுவாங்க, என்னவோ சொல்லுவாங்க, அவுத்து விட்ட கழுத மாதிரி ஆக்கிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எப்போதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். நம்ம எல்லாம் எப்போதும் பயந்து இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் அவர் முன்னாடி போய் நிக்கணும். ஒரு நாள் நம்ம பேசுற வார்த்தைக்கு சொல்லணும் காரணம், போகிற இடங்களை குறிச்சு சொல்லணும். வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறத சொல்லணும். சில பேர் குடும்பத்துல கணவனுக்கு மறிச்சு எங்கேயாவது கடன் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. தலையில யானை தலையில தானே மண்ணை போட்டுக்கிச்சான். அதான் கதை. இது வெளியே வரும்போது ஹஸ்பண்ட் என்ன செய்வார்? அடிச்சு பத்திடுவார், போனி அப்படின்ட்டு. அப்புறம் என்ன செய்ய? பிரிஞ்ச குடும்பம் ஜெபம் பண்ணுங்க. அங்கங்க போய் ரெக்வஸ்ட் கொடுத்தா ஆண்டவர் சொல்ல, நீ பிரிஞ்சதுனாலே அவன் நல்லா இருக்கான், நீ பாட்டில இரு அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கிலே விழுவான். அடுத்தது சங்கீதம் 16:8 நீங்க வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு
முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவது இல்லை. வலது பாரசத்திலே வைத்திருக்கிறேன். நான் இப்பெல்லாம் யாரை வச்சிருக்கிறேன்? ஆண்டவர் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டு வர உங்களுடைய மனவாட்டி என்ன செய்யும்? பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துடும். வீட்டுக்கு போன உடனே நிம்மதியா இருக்கும். அப்பாடா வந்து சேர்ந்தோண்டா அப்படின்னு சொல்லி வீட்டுல ஒரு சந்தோஷம் இல்ல? என்று எப்படினாலும் நான் சுவருக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப சேஃப்டியா இருக்கும். வெளியே வரும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. பயத்தோட நடுக்கத்தோட போனோமா வந்தோமா வீட்டுக்கு வந்தோம்னா அப்படி ஃப்ரீ பேர்ட் தான். கதவெல்லாம் அடிச்சுட்டு ஆண்டவரோட சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் வேலைக்கு போயிற உங்களுக்கு கணவனுக்கு வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும். ஸ்கூலுக்கு போயிருக்கிற பிள்ளை வீட்டுக்கு வந்தா என்ன செய்யணும்? அப்பாடான்னு இருக்கணும். அப்பா எங்க அம்மா அரவணைப்பு இருக்குது, எங்க அப்பா அரவணைப்பு இருக்குது. அம்மா ஏதோ தன்னால முடிஞ்ச செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏதோ மத்தியானம் கொண்டு போறதெல்லாம் பிள்ளைகளா சாப்பிடுது. அதுக்கு என்ன செய்யும்? பக்கத்துல உள்ள பிள்ளை கொடுத்துட்டு இது எப்படியா வரும்? ஃப்ரெண்ட்ஷிப் மயக்கத்துல வீட்டுக்கு வந்தா என்ன செய்யும்? அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, அப்பா என்ன செஞ்சு வச்சிருக்காங்க. சில பாட்டிகள் எல்லாம் செய்து வைப்பாங்க. உட்காந்துக்காங்க. வேற பிள்ளைகளுக்கு செய்யறதே வேலை, டியூட்டி. ஆனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. சில மகன்கள் சொல்வாங்க, உனக்கு செய்யவே தெரியாது, விட்டுருங்க, நாங்க டயட்ல எங்க பிள்ளைகளை வளர்க்குறோம், வாங்க அப்படி எப்படிவாங்க. நான் கூட அப்படிதான் ஆசைப்பட்டு நிறைய பாத்திரங்கள் வாங்கி வச்சிருக்கேன். சின்ன பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஹெல்த்தியா வாங்கி தரணும், செஞ்சு தரணும். யார் ஹெல்த்தி டயட் கேட்குறாங்க? இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் அப்படி இல்லை பாருங்க. இந்த நாள்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு? சட்டி பானையை கழுவுனது போதும், கிச்சன்ல நின்னது போதும், உன் காலு கடுக்க கிச்சன்ல நின்னது போதும், நிம்மதியா ஆண்டவர் பாத்துல உட்காரு சொல்றாரு. சில பேருக்கு உட்காரவே பிடிக்காது பாருங்க. கிச்சனை மட்டும்தான் சனிப்படுத்துவாங்களே தவிர ஒரு பீரோ அடுக்கி வைக்க மாட்டாங்க, வீட்டை நீட்டா வைக்க மாட்டாங்க, அதனையெல்லாம் செய்ய மாட்டாங்க. கிச்சன்ல 24 மணி நேரம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தரை உன் வலது பாரசத்துல வை, நீ அசைக்கப்படுவதே கிடையாது. எப்போது ஆண்டவர் வந்தா கர்த்தர் வந்தா, காலையில வந்தா, மத்தியானம் வந்தா, ராத்திரி வந்தா, இப்ப நான் உட்கார்ந்து வீணா பேசுற நேரத்துல வந்துட்டா என்ன நடக்குமோ தெரியலையே. கர்த்தரை வார்த்தை சொல்லுது, எப்போதும் கர்த்தரை என் வலது பாரசத்துல வைத்திருப்பதால நான் என்ன செய்ய மாட்டேன்? அசைக்கப்படுவதே கிடையாது. அவர் ஒரு சிங்கம் மாதிரி நினைச்சுக்கங்களேன். வலது பக்கத்துல இருக்கிறார். சிங்கத்துக்கும் நமக்கு தான், யூதராஜ சிங்கத்துக்கும் நமக்கு ஒத்து போயிடும். வெளியிருந்து வர சிங்கம் அது பார்த்தா இந்த சிங்கம் என்ன செய்வாரு? பாய்ந்து போய் அப்படியே ஒரே கவு, அவ்வளவுதான், அதை கடிச்சு கொதறிடுவாரு. யூதராஜ சிங்கம் இல்ல? பாருங்கள் என்னை அழுத்தும் போது உன் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெச்சிக்கும் போது யுதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம்புவே. பாருங்கள் என்னை அழுத்தும் போது உன் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெச்சிக்கும் போது யுதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம்புவே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் இருப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். வேதத்துல பாத்தீங்களா யாரெல்லாம் எப்பவுமே ஆண்டவரை தன் கண் முன்னாடி வச்சிருந்தார்? நிறைய பேர் இருக்கிறாங்க. யோசேப்பை பாத்தீங்களா? அவர் கண் முன்னாடியே கர்த்தரை வச்சிருந்ததுனால்தான் அசைக்கப்படவே இல்லை. நேசித்த தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய குடும்பத்தினர் தன்னை எடுத்து அடிச்சு உதச்சு குடியில போட்டாலும் சரி அமைதியா இருந்தார். இல்ல, அமைதியா இருந்தார். யோசேப்பு வித்து போட்டாங்க அடிமையா, அப்பவும் அமைதியா இருந்தார். அதுக்கப்புறம் பாருங்க,
அதுலலாம் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. மறுபடியும் செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில போடப்பட்டார். அப்பவும் அமைதியா இருந்தார். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரதுக்கு ஒரு நாளை வச்சிருந்தார், தேவன் வச்சிருந்தார். அப்பவும் அமைதியா தான் இருந்தார். ஆவிக்குரிய பெருமை வரவே இல்லை. உயர்த்தப்பட்ட போதும் ஆவிக்குரிய பெருமை வரவே இல்லை. கொடுத்த சொப்பனம் நிறைவேற்றப்படும் போதும் அங்கேயும் பெருமை வரவே இல்லை, அசைக்கப்படவே இல்லை. ஆண்டவர் பாத்தீங்களா யோசேப்பை குறித்து சொன்ன தரிசனத்தை அப்படியே நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த சொப்பனம் தரிசனங்களை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுகிறார். ஆண்டவரால எல்லாமே முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கர்த்தரை வலது பாரிசத்தில் வைத்திருப்பதனால், கர்த்தருக்கு எப்பொழுதுமே நான் பயந்திருக்கிறதுனால் அசைக்கப்படுவதே கிடையாது, அசைக்கப்படுவதே கிடையாது. சொல்றீங்களா? கையை அசைச்சு சொல்லுங்க, சாத்தானே நான் அசைக்கப்படுவதே கிடையாது. என் குடும்பத்தை நீ அசைக்கவே முடியாது, என் பிள்ளைகளை நீ எங்கேயுமே அசைக்கவே முடியாது. நான் ஒருத்தி நின்றுகிட்டு என்ன செய்யறேன்? ஆண்டவர் பாதத்தை பிடிச்சிருக்கிறேன், போராடி கொண்டு இருக்கிறேன், உபவாசித்து கொண்டு இருக்கிறேன், என் ஆத்துமாவை ஒடுக்கி கொண்டே இருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டே இருக்கிறேன். நான் என்ன செய்ய முடியாது? அசைக்கப்படுவதே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனதியா கரதர பௌஷ்யா கரபா ஒரு ஹம்தனிதியா துரிகபல பிரஹதனா. அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 34 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, எப்போதும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்துட்டே இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஸ்தோத்தரிச்சா எனக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாம் செய்வார். சங்கீதம் 34 பாத்தீங்கன்னா அபிமலேக்கு ராஜா கிட்ட தப்பிச்சு வரும்போது இந்த தாவீது பாடின சங்கீதம். கூட எதிரிகள் கரத்துல நம்மளை விட்டுற மாட்டார், தரித்திர வறுமையில விட்டுற மாட்டார், மரண பள்ளத்தாக்குல அப்படியே விட்டுற மாட்டார். நம்ம மட்டும் உஷாரா இருந்தார், நம்ம மட்டும் அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம இருந்தா நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். தாவீதுக்கு என்ன இருந்தது? ஒரு நம்பிக்கை இருந்தது. துன்பங்கள் எவ்வளவு வந்துச்சு, ஆனா சமஸ்த இஸ்ரவேல் மேலையும் தன்னை தேவன் ஒருவர் ராஜாவாக மாற்றுவார், அதுல நம்பிக்கை இருந்தது. தன் மேல இருந்த அபிஷேகத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. எல்லாரையும் விட்டுட்டு என் தலையில ஆண்டவர் அபிஷேகத்தை தைலத்தை கொடுத்தாரு, என் சகோதரர்களுக்கு கொடுக்காத மேன்மை எனக்கு கொடுத்தாரு, அந்த ராஜ ரீக அபிஷேகத்தை என் மீது கொடுத்தாரு. ராஜாவுக்கே விடுதலை நான் தான் கொடுத்தேன், என் மேல இருக்க அபிஷேகம் கொடுத்தது நான் தான் இல்ல, என்னை அபிஷேகித்த அந்த அபிஷேகம் கொடுத்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மேல அபிஷேகம் இருக்குதா? அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. அபிஷேகம் தலை மேல இருக்குது, அது தலை மேல மட்டும் இல்ல. இப்ப சங்கீதம் 133 படி இந்த இடத்துல கூடி வரும்போது என்ன ஆகுது? அபிஷேகம் தலை மேல இருக்கிறது. என் முகத்தெல்லாம் நினைச்சு, என் உடம்பெல்லாம் நினைச்சு வழிந்தோடுகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? இது என்னை நிறைத்திருக்கிறதுனால என் குடும்பத்தில் அது என்ன செய்யும்? என்னை கொண்டு போகிற இடமெல்லாம் அது வழிந்து ஓடும். அது அப்படியே நீங்க என்ன செய்யணும்? தக்க வைத்துக் கொள்ளணும், ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு அப்படிதான் ஆசை. என் மேல என்ன செய்யணும்? அபிஷேகம் நேத்துக்கா எத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் சரி, இந்த அபிஷேகம் ஸ்பெண்ட் ஆயிடக்கூடாது, அது செலவழிந்து போகவே கூடாது. உன்னதத்திலிருந்து ஆவியானவர் என் மேல மழையை போல பொழியப்பட்டு கொண்டே இருக்கணும். திறந்து வச்சிருக்க என்ன நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பான்னு. எத்தனை பேர் திறந்து வச்சிருக்கீங்க? மூடி போட்டு கவுத்திட்டீங்க, அதை ஒரு மூலையில வச்சிட்டீங்களா? திறந்து வைங்க. ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் என் மீது வந்து என் வாழ்க்கையை நிரப்பும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில மனாந்திரமா தான் இருக்கும். அந்த மனாந்திரத்தை பூத்து குலுங்கி காய்ந்து கனி தருகிற வாழ்க்கைக்குள்ளா கொண்டு செல்ல ஆவியானவருடைய வல்ல மழை இப்பொழுதே நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. நான் திறந்து வைக்கிற ஆண்டவரே, நீ மாராபா சந்தராபா ஹசலிகராபா நீ ஹதுரிகராபா தீவிரிதி யாதுரிகபலபலா என்ன சொல்லிருக்கு இந்த இடத்துல? அவரை துதிக்கும் துதி எப்போதுமே வாயில் இருக்கும், எக்காலத்திலும் என்னுடைய வாயிலே இருக்கும். நேரம் முடிஞ்ச பிறகுதான் தெரிய போகுது நம்ம வாய் எதுக்கு திறந்துருக்கு. ஒரே வம்பு பேச்சு, எப்பவுமே பரியாச பேச்சு, நெகட்டிவான பேச்சு, அதுக்கு இல்ல. எப்போதும் என் துதி, அவர் துதி என் வாயிலே இருக்கும். என் ஆத்துமா என்ன செய்யும்? கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நீங்க மேன்மை பாராட்டிட்டே நடந்து போகணும்.
அப்பொழுது என்ன செய்வாங்களா? சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். நிறைய பேருக்கு மகிழ்ச்சியே இல்லை பாருங்க. இவ்வளவு நேரம் பாடணும், இவ்வளவு நேரம் துணிச்சோம், இவ்வளவு நேரம் அபிஷேகித்தார், இவ்வளவு நேரம் அகினி கொண்டு உங்களுக்குள்ள இருக்க கட்டுகளை உடைத்தார், ஜீவன் தருகிற வார்த்தைகளை பேசுகிறாரு. இன்னும் அப்படியே சோர்வா வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யணும்? என் ஆத்மா என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளாக மகிழ வேண்டும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா சொல்லி ஒருமித்து நாமத்தை உயர்த்தலாமா? கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயம், எவ்வளவு பயம்! ஐயோ, இவங்க அடிச்சிருவாங்களோ, இவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவாங்களோ, ஒருவேளை என்னுடைய மேன்மையெல்லாம் போயிருமோ அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இல்லை இல்லை, நான் உன்னை என்ன செய்வேன்? பயத்துக்கு நீங்களாக்குவேன். ஆண்டவருக்கு முடியாது ஏதாவது இருக்குதா? மனுஷனுக்கு முடியாது, அதுக்கு முடியாது, இதுக்கு முடியாது, விக்கிரகங்களுக்கு முடியாது, வேளாங்கண்ணி மாதாவுக்கு முடியாது. நான் கண்டுபிடிச்சு இயேசு கிட்ட வந்தேன். இயேசுக்கு முடியாதுன்னு எங்க போவேன்? ஆண்டவருக்கு மேல ஒரு சக்தியே கிடையவே கிடையாது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கர்த்தர், ஆவியான தேவனுக்கு மேல ஒரு சக்தியே கிடையாது. கர்த்தர் நல்லவர். பாத்தீங்களா? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் ஒருமித்து கர்த்தரை நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். ஆண்டவரை நோக்கி பார்த்த முகம் என்ன செய்யுமா? பிரகாசம் அடைந்தது. உங்க வீடுகளுக்கு ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறார் பாருங்க. வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் தளத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கிற யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர் மூலம், தனிப்பட்ட கால் மூலம் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகள், ஒருவேளை இந்த இடத்தை கொடுத்த பிள்ளைகள், அவர்களுக்கும் தேவன், நம்முடைய தேவன் யாரு? ஆண்டவராய் இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நிபானதியங்கரபா ஓஷலரிகதரதியங்கரபா. நம்ம இப்ப முடிச்சிருவோம். அந்த கொஞ்ச நேரத்துல கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். ஒரு போதும் கைவிட மாட்டார் இயேசு, ஒரு போதும் விலகிட மாட்டார். ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். 34ஆம் சங்கீதம் தானே பார்த்தோம். 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டார். யாரெல்லாம் இங்க வந்து கூப்பிட்டீங்க? இந்த நாட்டில் கூப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? இயேசுவேன்னு கூப்பிட்டீங்களா? இந்த பிரச்சனையை சொன்னீங்களா? இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதனை அனுப்பி இருக்கிறார் பாருங்க, உங்களுக்காக, எனக்காக. நடக்கும்போது, ஸ்டெப்ல நடக்கும்போது, போகும்போது, வரும்போது எல்லாம் தூதனை அனுப்பி அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். உங்க வீட்டுல யாருக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? அப்ப நீங்க யாரு? பாக்கியவதி. சொல்லுங்க, நான் பாக்கியவதி, நான் பாக்கியவதி அப்படின்னு சொல்லுங்க. நான் கர்த்தரை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறேன், எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரை தேடி ஒரு நன்மையும் குறைவு படவே படாது. ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய வானம் உங்களுக்கு திறக்கப்படும், உங்களுடைய வானம், உங்களுடைய பூமியும் உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. இன்னைக்கு யார பார்த்து நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? என்கிட்டே இருக்கிறோம். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தேவனையா தேடுறாங்க, ஆனா நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். ஆனா மெய்யான ஆசீர்வாதம் எது? யோசித்து பாருங்க. கொஞ்ச காலம் வர ஆசீர்வாதம் தேவையா, இல்ல நிரந்தரமா இருக்கிற ஆசீர்வாதம் தேவையா? ஆசீர்வாதம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அழிக்கிற மாதிரி அழிச்சிடும் பிசாசு. ஆனா நம்முடைய தேவன் யாரு? நிரந்தரமாய் ஆசீர்வதிக்கிறவர், நிரந்தரமாய் நன்மை செய்கிறவர், கொடுக்கிற சுகம் நிரந்தரமானது. நாகமானிய குஷ்டம் போனதுதான். நாகமானிய குஷ்டம் மறுபடி வந்தது கிடையாது. இன்னைக்கு நமக்கு சுகம் கொடுத்தா அது நிரந்தரமானது, ஆசீர்வாதம் கொடுத்தா நிரந்தரமானது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர்
வேதனையை கூட்டவே மாட்டாங்க பாருங்க. அதெல்லாம் சரீரத்துல பலவீனத்தை உணர்றீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு நெஞ்சு பக்கத்துல வலி இருக்குதா? நெஞ்சு பக்கத்துல எனக்கு வலிக்குது. ஒருவேளை அல்சர் அதிகமாயிடுச்சா? கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குதா? யோசிச்சிருக்கீங்களா? கை விரல் மடக்க முடியல, அப்படியே ஒரு ஜக்கு தண்ணி கூட தூக்க முடியலன்னு யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் யாரோ ஒருத்தர் இருக்கிறீங்க, யாரோ ஒரு சிலர் இருக்கிறீங்க. இந்த முழக்க இந்த கைகள் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜக்கு தண்ணி தூக்கினா கூட வலிக்குதேன்னு கதறீங்க. ஆனா நீங்க தான் அந்த வேலையை செய்யணும். அதை யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த நிலைமையில சிலர் வந்திருக்கிறீங்க. சில பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சில பேர் சின்ன போன்ல இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஹீலிங் இப்பொழுது உங்களுக்கு சுகத்தை கொடுக்குது பாருங்க. ரிசீவ் பண்ணிக்கங்க. ஆமென் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி காமிச்சு தரல காமிச்சு ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறப்பா பெற்றுக்கொள்கிறப்பா சொல்லுங்களேன். உங்களுடைய கரங்கள்ல இருக்கிற கணுக்கள் இந்த இடம் என்னன்னு தெரியாது. அந்த இடத்துல இருக்கிற வலி வேதனைகள் இப்ப ஆண்டவர் நீக்கி போடுகிறார். சில காலங்களா அதை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க. ஒருவேளை இது வாதமா இருக்குமா நினைக்கிறீங்க. ஆனா இந்த நேரத்தில் அவருடைய தழும்புகள் அவைகளை முறிக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க பேசுனா உலர்ந்த எலும்பு உயிரிழம். இந்த நேரத்துல நான் பேசுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் 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 பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. உலர்ந்த எலும்பு உயிரிழந்தது. அது ஒரு மனுஷனா ஆகிற வரைக்கும், அது ஆவியை கொடுத்து நடக்கிற வைக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், பேசு 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 பேசு. இமாராமா சந்தரா யங்கராமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நல்ல தேவனாய் இருக்கிறார் பாருங்க. நீங்க அப்புறமா வாசித்துக்கோங்க. சங்கீதம் 73 18 முதல் 25ல எதையெல்லாம் பார்த்து உங்க உள்ள ஏங்குது. அவங்களா இப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே. நீங்க ஆண்டவரை மட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இவங்களெல்லாம் நல்லா வச்சு ஆண்டவர் எனக்கு மட்டும் நல்லா வைக்க மாட்டாரா? ஆண்டவர் வைப்பார். வாயை மட்டும் நம்ம தப்பா விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன். ஆண்டவர் நம்மளால என்ன செய்யறாரா? வலது கையை பிடித்து தாங்கி நடத்தி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர். அவரை தவிர இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லாம போனாலும், ஆனா அவருக்குள்ள எனக்கு எல்லாமே இருக்கும். நம்ம யார் குடும்பத்துல இணைஞ்சிட்டோம்? பரலோகத்தின் குடும்பத்துல. அவருடைய சித்தத்தின்படி செய்கிற நமக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறாங்க. உலகத்துல மதிக்காம போனா என்ன வந்துச்சு? நம்முடைய ஆண்டவர் நித்தியமான தேவன். ஹல்லேலூயா. ஆனா இப்படியே வைக்க மாட்டார். அவர் மதிக்கும்படியா நம்மை நடத்துவார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுங்க. 1 கொரிந்தியர் 15 12 33 வரைக்கும் வாசித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15 58 வாசிக்கலாம். அதுல பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. முதல் சொன்ன பகுதியில மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு, உயிர்த்தெழுத பிறகு எனக்கு வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. இதை நம்புறதுனால தான் எப்போதும் பயந்து வாழ வேண்டியிருக்கு பாருங்க. இந்த நம்பிக்கை இல்லாதவங்க மிருகத்தை போலவே வாழ்றாங்க. என்ன தப்பு செஞ்சா என்ன? தப்பு செய்யறதுக்குதான் நமக்கு வாழ்க்கை கொடுக்குது. பலன் இருக்கு தப்பு செய்யறன்னு சொல்றாங்க. நமக்கு அப்படி இல்லை. பலனே ஆண்டவர் தான். இன்னைக்கு தப்பு செஞ்சா, இன்னைக்கு சரீரத்தை வேசித்தனத்துக்கு உபயோகப்படுத்தினா, விபச்சாரத்துக்கு உபயோகப்படுத்தினா, அவர் சொல்றாரு ஏன் ஆலயத்தை நீ கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேன்னு சொல்றாரு. பீடி பிடிச்சா, சிகரெட் பிடிச்சா, சுருட்டு அடிச்சா, போதை மருந்து அடிச்சா, பாக்கு சாப்பிட்டா, உன் சரீரத்தை நீ கெடுக்கிற. இந்த சரீரம் நான் தங்குகிற ஆலயம். என் உத்தரவு இல்லாம நீ எப்படி அதை கெடுக்கலாம்? அதை கெடுத்தா நான் உன்னை கெடுப்பேன்னு சொல்றேன். இன்னைக்கு எதெல்லாம் நம்ம கெடுக்கிறோம்? கண்ணை வந்து டிவியில அசுத்த காரியங்களை பார்க்கிறோமா? கண்டதை பேசுறோமா? கண்டதை சாப்பிடுறோமா? ஆண்டவர் விலக்கினதை போய் நம்ம வாங்கி சாப்பிடுறோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னைனா நான் என்ன செய்வேன்? என் சரீரத்தை நீ கெடுத்துட்ட, உன் வாழ்க்கையை நான் கெடுத்துருவேன்னு சொல்றாரு பாருங்க. அப்ப இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். உங்க கடவுளுக்கு தெரியலன்னா நீங்க அவங்களுக்கு மன்றாட வேண்டும். தெரியாம தப்பு செய்யறாங்க, ஏசப்பா மன்னிச்சுங்க. அப்போ 1 கொரிந்தியர் 15:58 மட்டும் வாசித்து முடிச்சிட போறோம். அது சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களா இருங்க, அசையாதவர்களா இருங்க, கர்த்தருடைய கிரியிலே பெருகுகிறவர்களா இருங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் இதில் பெருகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நம்பிக்கை என்ன செய்ய கூடாது? விட்டவே கூடாது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் நம்பிக்கையை, உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து நம்ம வாரம் விடப்படுறதே கிடையாது. நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், ரட்சிக்கிற வரைக்கும், இந்த வட்டாரத்தை சந்திக்கிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில சுகம் கிடைக்கிற வரைக்கும், கடன் சுமைகள் மாறுகிற வரைக்கும், நம்மளை பயன்படுத்துகிற வரைக்கும் நம்ம விடப்படுறதே கிடையாது. அப்படி நம்பிக்கையோட ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் பரலோக தேவனை யாரெல்லாம் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ
அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கும். எல்லா தலைவலி, எல்லா பின்மண்ட வலிகள், எல்லா விதமான சரீரத்தினுடைய சுகத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை கடினப்படுத்தி செபிக்கிறோம். எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளை கொஞ்சம் எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, விசுவாச பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. உண்மை கனப்படுத்தி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. இதை கேட்கிற பிள்ளைகள் உண்மை கனப்படுத்தினார்கள் அவர்களுக்கு வரவே கூடாது. வாழக்கும் பிள்ளைகளை கடின செபிக்கிறேன். அற்புதங்களை காண செய்யும், ஆசீர்வதி, எங்களை சாட்சியாக நிறுத்தும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படியே எங்களை ஆசீர்வதி பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும். எல்லா துதியும் கனமகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல பாதை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.